Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE Board Class 9 Chapter 1 Number Systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.4ல இருக்கிற 5th sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, Operations on Real Numbers வீடியோட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. Exercise 1.4 sum number 5. Rationalize the denominators of the following. So நமக்கு வந்து ஒரு 4 subdivisions கொடுத்திருக்காங்க. அந்த 4 subdivisions ஓட denominatorsையும் நம்ம வந்து rationalize பண்ண சொல்லியிருக்காங்க. So நம்ம எப்படி rationalize பண்றதுன்னு பார்க்கலாம். So first denominatorல square rootல இருக்கக்கூடாது. அதுதான் மெயினான ரூல். So அப்படி ஒரு square rootல ஒரு நம்பர் இருக்கும்போது அது எப்படி square root இல்லாத that is rational நம்பரா மாற்ற முடியும் அப்படின்னா அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது that is இப்போ இங்கே 1 divided by root 7 அப்படின்னு இருக்கு. இங்க மல்டிப்ளை வித் ரூட் செவன் பண்ணும்பொழுது ஸோ எப்போதுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த நம்பரை டிவைடும் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் ரூட் 7 ஸ்கொயராக மாறிடும். ஸோ ஸ்கொயர் அண்ட் ரூட் கெட் கேன்சல். ஸோ உங்களோட டினாமினேட்டர் 7 ரேஷனலைஸ் ஆகிடும். நியூமரேட்டரில் 1 into root 7. ஸோ ரூட் 7 divided by 7 அப்படின்றதான் உங்களோட ரேஷனலைஸ் பண்ண டினாமினேட்டர். அதே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1 divided by root 7 minus root 6 இருக்குது. நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். ஐடென்டிட்டி 3 என்ன அப்படின்னா root a minus root b into root a plus root b equals to a minus b. ஸோ இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி 3. அந்த ஐடென்டிட்டி 3 தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே root 7 minus root 6 இருக்குது. அப்போ இதோட root 7 ப்ளஸ் ரூட் 6 நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ எதை மல்டிப்ளை பண்ணுறேனோ அதான் நான் டிவைடும் பண்ணணும். ஸோ மேலேயும் கீழேயும் நான் root 7 ப்ளஸ் root 6 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது root 7 ப்ளஸ் root 6 divided by denominator வந்து 7 minus 6 மாறும். ஸோ root 7 ப்ளஸ் root 6 divided by 1. ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் சப்டிவிஷனோட ரேஷனலைஸ் பண்ண ஆன்சர். அதே தேர்ட் சப்டிவிஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே மைனஸில் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதை நம்ம வந்து சைனை சேஞ்ச் பண்ணி ஆல்டர்னேட் பண்ணி எடுக்கணும். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் எடுக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ த சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நியூமரேட்டர் வந்து root 5 minus root 2 divided by டினாமினேட்டர் வந்து root 5 minus root 2 2. ஸோ அப்போ root 5 minus root 2 divided by 5 minus 2 3. So third subdivision rationalize பண்ணா நம்ம ஆன்சர் இதுதான் கிடைக்குது. ஃபைனலி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு மட்டும் தான் ரூட் இருக்குது, இன்னொரு நம்பருக்கு ரூட் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேயும் நான் ரேஷனலைஸ்க்கு என்ன பண்ணணும்னா root 7 plus 2, அதாவது நடுவில் இருக்க சைனை சேஞ்ச் பண்ணி அப்படியே பண்ணிக்கிறேன். சிமிலர்லி கீழேயும் root 7 plus 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நியூமரேட்டர் வந்து root 7 plus 2 அப்படியே வந்துடும். ஆனால் டினாமினேட்டரில் root 7 என்ன ஆகும் root 7 ஸ்கொயர் ஆகும் மைனஸ் 2 நமக்கு ரூட் இல்லை, ஸோ வெறுமனே 2 ஸ்கொயர். அதாவது root 7 plus 2 divided by root 7 ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்காக 7ஆக மாறிடும். minus 2 square will be 4. அப்போ உங்களோட ரேஷனலைஸ் பண்ண ஆன்சர் என்ன அப்படின்னா root 7 plus 2 divided by 3 அப்படிங்கிறது தான். Hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. Exercise 1.4ல sum number 4 பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்டில் இருக்க வீடியோ செக் பண்ணுங்கள். அதே laws of exponents of real numbers பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸை கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.